ஏஜிஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ணி கொடுத்த வீடியோஸ் வந்து சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இன்னும் வந்து பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டியும் பழைய சிலபஸ் யூனிட் 8 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மட்டும் தான் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே வந்து நான் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் வந்து டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்கள், அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று காலம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேவல் திட்டம் பார்த்தீங்கன்னா 1945, மவுண்ட் பேட்டன் வந்து 1947, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் பார்த்தீங்கன்னா 1946, ஸோ சிம்லா மாநாடு பார்த்தீங்கன்னா அதுவும் 1945 தான் வந்து நடந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் வந்து 4ஆ 1ஆ அப்படின்னு தான். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவல் திட்டத்தை தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சிம்லா மாநாட்டில் தான் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? 1432. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இங்கிலாந்து நாட்டுடைய தேர்தல் முறையை தான் வந்து நம்ம இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுது. அமெரிக்காவில் வந்து என்ன வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து வாங்கியிருப்பாங்க. ரஷ்யாவில் வந்து அடிப்படை கடமைகள் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ கனடாவில் இருந்து என்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 26 நவம்பர் 1949. நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950. ஸோ இந்த நவம்பர் 26 தான் வந்து அரசமைப்பு தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணப்படும் வாக்கியங்களை கருதுக. ஃபர்ஸ்ட் பாருங்கள். கிரகண கோட்பாடு என்பது 26 ஜனவரி 1950க்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 2 பாருங்கள். அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்து விடுகின்றன, ஏனெனில் இது அரசியலமைப்பிற்கு ஒத்து போகாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது பாருங்கள். விதி 13(1) மற்றும் விதி 13(2) கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து சரியானது, 3வது வந்து தப்பு, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1947 மார்ச் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைஸ்ராயாக பொறுப்பேற்றார். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வேவல். ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து வைஸ்ராயாக வந்து பதவி ஏற்றிருப்பார். ஸோ எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1947 மார்ச்சில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் என முதலில் பரிந்துரைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எம்என் ராய். சரிங்களா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை, இந்த வரைவு குழு இருக்கு இல்லையா, ஸோ வரைவு குழுவுடைய தலைவராக வந்து அம்பேத்கர் இருப்பார். அதில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அதில் ஆலோசகராக வந்து இந்த எம்என் ராவ் வந்து இருப்பார். சரிங்களா? எம்என் ராய் இருப்பார். ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள். பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1946 கேபினட் பணிக்குழு. அடுத்து பாருங்கள். யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஷ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து இருந்திருப்பார், தற்காலிகமாக இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் இறந்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதோடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ எப்போ வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக ஆகியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் 11, 1946. இது வந்து முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் இருக்குது.
யார் வேண்டுகோளுக்கு இணங்க வந்து இவர் தலைவராக வந்து பதவி ஏற்றிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து டெம்பரரி தலைவராக வந்து இருந்திருப்பார். சொன்னது வந்து ஜேசி கிருபாலினி. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன ஸோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 18 நாட்களும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 17 நாள் 18 நாள், அது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் 3 கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஓர் ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது வந்து எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 15 ஆகஸ்ட் 1947. அடுத்து பாருங்கள், 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தடைந்தவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் வந்து பெத்திக் லாரன்ஸ் பிரபு, சார் ஸ்டெப்பார்டு கிரிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர், 3 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து யார் வந்து தலைவராக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெத்திக் லாரன்ஸ் வந்து தலைவராக இருந்திருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1976 பார்த்தீங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ 2007 பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் சட்டம். 1950 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. 1948 வந்து ஐநா சபை மனித உரிமை பிரகடனம். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். ஸோ கூட்டாட்சி நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா 1935 வந்து நிறுவியிருப்பாங்க. செயல்பாட்டுக்கு வந்தது வந்து 1937. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து இப்போ தான் பார்த்தோம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் வரும் எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, அயர்லாந்துலேருந்து தான் வந்து ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஸோ காரணம் பாருங்கள், மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையில் தேர்வு செய்கிறார்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று காரணம் ரெண்டும் சரி, ஆனால் சரியான காரணி அல்ல, விளக்கம் அல்ல. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பாருங்கள், பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு கருத்தாகும் முதலில் தோன்றிய நாடு கேட்குறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். ஆப்ஷன் பி, அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்து பாருங்கள், அரசியல் நிர்ணய சபையின் பணிகளை பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய கொடி ஏற்றுக்கொண்டது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திய காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தற்காலிக இந்திய பாராளுமன்றமாக தொடர்ந்து இயங்கியது. ஸோ இதுக்கான இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இச்சபை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தற்காலிக தலைவராக இருந்திருப்பார். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், ஸோ 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேவல் பிரபு. அடுத்து பாருங்கள், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, காந்தி. ஸோ அடுத்து பாருங்கள்,
இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து பாருங்கள், இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரதமர் அட்லி. அடுத்து பாருங்கள், ஆகஸ்ட் கூடைய இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்து ஆலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கூடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், 1946ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அமைச்சரவை குழுவிற்கு டேஷ் என்பவர் தலைமையேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை இப்போ தான் பார்த்தோம். ஆப்ஷன் டி நான் உங்களுக்கு சொன்னேன், பெத்திக் லாரன்ஸ். அவர் தான் வந்து தலைமை ஏற்றிருப்பார். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்லாம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.